ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 23ஆம் பகுதி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம காண்டம். ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் ஆகியவற்றில் விரிவாக கூறப்பட்டுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திரு அவதார பகுதியில் கூறப்பட்டவையே இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இறுதி 4ஆம் காண்டமாக ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம காண்டத்தில் கூறப்படுகிறது. விரிவை பாகவதம், விஷ்ணு புராணங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவதார பகுதியில் காணலாம். அவற்றில் கூறப்படாத சில முக்கிய செய்திகள் மட்டும் இங்கு தரப்பட்டுள்ளன. இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், தேவி ராதை வரலாறு விசேஷமாக கூறப்படுகிறது. வரலாறு: கோலோகத்தில் ஸ்ரீராமன் ராதையை ஒரு யாதவ பெண்ணாக இடையன் மகளாக பிறக்குமாறு சபிக்க அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டு பிரிவது குறித்து மிகவும் வருத்தமுற்றாள். இந்நிலையில் உலகில் துஷ்ட சம்ஹாரம், சிஷ்ட பரிபாலனம் செய்ய பூமாதேவியின் வேண்டுகோளின்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புவியில் பிறக்கிறார். இங்கு மாயை குழந்தை வடிவில் வந்த அசரீரியின் கூற்று இதில் மாறுபட்டுள்ளது. அசரீரி: முட்டாள் கம்சா, ஏன் அனாவசியமாய் என்னை கொல்ல பார்க்கிறாய்? உன்னை கொல்பவன் வேறிடத்தில் வளர்கிறான். உரிய காலத்தில் தன்னை வெளிப்படுத்துவான். இதனால் அப்பெண் குழந்தையை கொல்லாமல் தேவகியிடம் கொடுத்து விடுகிறான் கம்சன். அந்த பெண் குழந்தை பெரியவளானவுடன் ஏகனம்ஷா என்ற பெயரில் துர்வாச முனிவருக்கு திருமணம் செய்விக்கப்படுகிறாள். முற்பிறவி: நந்தன் ஒரு வசு, துரோணர் என்று பெயர் கொண்டவன். அவன் மனைவி யசோதை, துரோணரின் மனைவி தரை. அவர்களின் வேண்டுகோளின்படி கோகுலத்தில் அவர்கள் மகனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வளர்கிறார். புவியில் கஷ்யப முனிவர் வசுதேவனாகவும், அதிதி தேவி தேவகி அன்னையாகவும், கத்ரு ரோஹிணி அன்னையாகவும் தோன்றினர். பூதனை: கம்சனின் சகோதரி பூதனை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எனும் மாய குழந்தையை விஷமூட்டி கொல்ல சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொல்லப்பட்டாள். பூதனை முற்பிறவியில் அசுர மன்னன் பலியின் புதல்வி ரத்னமாலா. ஒரு யாகத்தில் விஷ்ணுமூர்த்தி வாமனனாக தோன்ற அவள் அவனை குழந்தையாக்கி பாலூட்ட வேண்டும் என்று விரும்பினாள். அதுவே பூதனையின் வரலாறு. அரக்கர்கள் முற்பிறவி: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொல்லப்பட்ட திருணாவர்த்தன் எனும் அரக்கன் முற்பிறவியில் மன்னன் சஹஸ்ராக்ஷன் என்ற பாண்டிய குலத்தவன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்கமா முனிவர் நந்தன் குழந்தைக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் என்று பெயரிட்டார். கிருஷ்ணன் என்றால் கருப்பு நிறம் உடையவன் என்று பொருள். ஆனால் இப்புராணத்தில் கிருஷ மோக்ஷம் ந மிக உயர்ந்த அல்லது சிறந்த, எனவே கிருஷ்ணன் என்றால் மிக உயர்ந்த மோட்சம் அளிப்பவன் என்று பொருள் தரப்படுகிறது. பலராம சுவாமிக்கு சங்கர்ஷணன் என்ற பெயரும் உண்டு. தாமோதரன்: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யசோதை உரலில் கயிறு கொண்டு கட்டியதாக கூறுவது வழக்கம். தாம கயிறு, உதரன் வயிறு உடையவன். கயிறு கட்டிய அடையாளம் காரணமாக தாமோதரன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பெயர். ஆனால் இந்த புராணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீண்ட துணியால் கட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் மரங்களுடன் கட்டியதாக கூறுகிறது இந்த புராணம். கோபி ராதை: ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் மாடுகளை ஓட்டிச் சென்ற நந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அங்கு காணப்பட்ட ஒரு பெண்ணின் காவலில் விட்டுவிட்டு செல்ல அந்த பெண் ராதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஆடி கூடி மகிழ்ந்தனர். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காணாமல் வருந்திய ராதையிடம் கிருஷ்ணன் தினமும் இரவில் பிருந்தாவனம் வந்து மகிழ்ச்சியில் இருந்தான். அவன் நிழல் மட்டும் வீட்டில் இருந்தது. அன்னை பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்தாள். அன்றாட பூஜைக்கு அவள் அருகிலிருந்து சித்திரா எனும் ஏரியில் மலரும் மலர்களை பறித்து பூஜைக்கு உபயோகித்து வந்தாள். அந்த மலர்கள் அவளுக்காக ஏற்பட்டவை. அவற்றை வேறு யாராவது பறித்தால் அரக்கர்களாவர் என்று சாபம் உண்டு. இதை அறியாத கந்தர்வர்கள் அம்மலர்களை பறித்தனர். அவர்கள் விஷ்ணு பக்தர்கள். அவர்களே பகாசுரன், பிரளம்பாசுரன், கேசி என்ற அரக்கர்களாகி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மடிந்தனர். அன்னை பார்வதி தேவி செய்த அந்த விரதம் ராதா கிருஷ்ணன் ஆகியோரை முன்னிட்டே இந்த விரதம் செய்யும் பெண்மணியின் கணவன் சகல வளங்களையும் பெறுவான். பிருந்தாவனம்:
கோபியர்கள் சண்டிகா தேவியை ஓர் ஆலமரத்தின் அடியில் பூஜை செய்துவிட்டு உறக்கத்தில் வீழ்ந்தனர். அந்த இரவில் தேவகலைஞனான விஸ்வகர்மா பிருந்தாவனத்தில் தேவையான இல்லங்களை நிர்மாணம் செய்து அதில் ஒவ்வொரு கோபன் பெயரும் எழுதிவிட காலையில் எழுந்த கோபர்கள் அவரவர் பெயர் கொண்ட இல்லத்தில் புகுந்தனர். பிருந்தாவனத்தில் ஸ்வாயம்புவ மனுவின் குலத்தோன்றல் மன்னன் கேதாரன், அவன் மகள் பிருந்தை அல்லது பிருந்தை. எனவே அவ்விடம் பிருந்தாவனம் என்று பெயர் பெற்றது. இவ்வாறு ஒரு வரலாறு இருக்க, பிரம்ம வைவர்த்தக புராணம் பிருந்தாவனம் ஏற்பட்ட வரலாற்றை வேறு விதமாக கூறுகிறது. ராதையின் பல பெயர்களில் ஒன்று பிருந்தை. அவளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் ஆடி பாடி மகிழ்ந்த இடம் என்பதால் பிருந்தாவனம் என்று ஆயிற்று. அந்தன பெண்கள், அந்தணர்களின் பத்தினிகள் ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவர் தோழர்களும் பிராமணர்களிடம் சென்று உணவு கேட்க அவர்கள் உணவிடவில்லை. அடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படி கோபர்கள் அந்தனர் தம் மனைவியரிடம் உணவு வேண்ட அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கும் இடத்திற்கு உணவு பொருட்களுடன் வந்து அவர்களின் பசி தீர்த்தார்கள். அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவர் தரிசனத்திலேயே அவர்கள் எப்போதும் இருக்கும் வரம் வேண்டினர். விண்ணிலிருந்து ஒரு விமானம் வர அப்பெண்டிர் அனைவரும் கோலோகம் சென்று ஆனந்தமடைந்தனர். அவர்களுடைய நிழல்களே அந்தணர்களின் இல்லத்தை அடைந்தன. காளிய மர்தனம், விஷப்பாம்பின் பெயர் காளியன், தன் மனைவியுடன் மடுவில் வசிக்க நீர் விஷமாகி ஆடு மாடுகள் மரணமடைய அவற்றை ஒழிக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காளியன் மடுவில் குதித்தார். காளியன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விழுங்கினான். அதனால் உட்புறம் எரிய ஆரம்பிக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கக்கினான் காளியன். காளியன் படம் மீது ஏறி மிதிக்க பழு தாங்காமல் காளியன் விஷம் கக்கி மயங்கினான். காளியன் மனைவி சுரசை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரார்த்திக்க ஒரு விமானம் வந்தது. அதில் சுரசை கோலோகம் சென்றடைந்தாள். ஆனால் அவள் நிழலை காளியன் பெற்று அந்த மடுவை விட்டு நீங்கி ரமணகம் என்னும் இடம் சென்றான். கோவர்த்தனம். கோவர்த்தனம் கோ பசு வர்த்தனம், செழிப்புடன் வளர்தல். கோவர்த்தனத்தை சுண்டு விரலால் தூக்கினான் என்பதை இதில் இடது கரத்தினால் தூக்கினான் என்று கூறப்பட்டுள்ளது. தேவேந்திரன் கோவர்த்தன மலையை உடைக்க வஜ்ராயுதத்தை பயன்படுத்தினான். உஷை. தேனுகாசுரன் எனும் அசுரனின் முற்பிறவி. பலி சக்கரவர்த்தியின் மகன் சகசிகன். கந்தமாதன பர்வதத்தில் துர்வாச முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு சகசிகன் திலோத்தமையுடன் வந்தான். அவர்கள் முனிவரை கவனிக்காமல் கேளிக்கையில் ஈடுபட முனிவர் தவத்திற்கு பங்கம் ஏற்பட்டது. துர்வாசர் சகசிகன் மறுபிறவியில் கழுதையாக பிறந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் கொல்லப்படுவான் என்று சபித்தார். திலோத்தமையை பாணாசுரன் மகளாய் பிறந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரின் அனிருத்தனை திருமணம் செய்வாள் என்றார். துர்வாசர் தோல்வி. சகசிகன் திலோத்தமையால் தவம் பங்கப்பட்ட துர்வாச முனிவர் பிரிந்து கொண்டிருந்த போது ஔரவ முனிவர் மகள் கந்தவியை கண்டு அவளை திருமணம் செய்ய விரும்பினார். அவள் சண்டைக்காரி என்று ஔரவர் கூற துர்வாச முனிவர் அவளுடைய 100 திட்டுக்களை மன்னிப்பதாக கூறி அவளை திருமணம் செய்தார். ஔரவ முனிவர் அவளுக்கு அறிவுரை கூறி அனுப்பினார். ஒரு முறை 100க்கு மேல் திட்டிட துர்வாசர் அவளை சாம்பலாகுமாறு சபித்தார். பின்னர் வருத்தம் கொண்ட அவரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சிறு பையன் வடிவில் வந்து சமாதானம் செய்தான். இதனால் கோபம் கொண்ட ஔரவ முனிவர் துர்வாசர் பெரிய தோல்வியை சந்திப்பார் என்று சபித்தார். அம்பரீஷனிடம் கோபம் கொண்டு துர்வாச முனிவர் ஒரு வீரனை வாளுடன் தோற்றுவித்து அம்பரீஷனை தண்டிக்க முயல சுதர்சன சக்கரம் தோன்றி வீரன் கழுத்தை வெட்டி கொன்றது. பின்னர் துர்வாச முனிவரை துரத்த அவர் பிரம்மதேவர், சிவபெருமான், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகியோரிடம் உதவியை நாட பலனின்றி மறுபடியும் அம்பரீஷ மன்னரையே சரணடைந்து மன்னிக்குமாறு வேண்டிட சக்கரம் சாந்தி அடைந்தது. அது முதல் துர்வாச முனிவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்களிடம் கோபம் கொண்டு சபிக்காமல் இருந்தார். கோபியர்களின் ஆடையை கவர்ந்து கதம்ப மரத்தின் மீதமர்ந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை, குழந்தை கண்ணனை, யமுனையில் நீராடி கொண்டிருந்த கோபியர் ஆடைகளை தருமாறு வேண்டிட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை ராதை நீரிலேயே அமர்ந்து தியானித்து
அவன் புகழ் பாடிட ஆடைகளை கோபியர் திரும்ப பெற்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறப்பான சக்திகளை உணர்ந்து கோபியர் இல்லம் அடைந்தனர். ராசலீலையின் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ராதையுடன் என்றும் சுற்றி திரிந்து கடைசியில் மலையை அடைந்து ஆங்கோர் ஆலமரத்து அடியில் கேதகி புதர்கள் அருகில் அமர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ராதைக்கு பல கதைகள் கூறலானார். அஷ்டாவக்ரர். மேற்கூறியவாறு தேவி ராதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அமர்ந்திருந்த போது அங்கு அஷ்டாவக்ர முனிவர் வர அவரை கண்டு ராதை புன்னகைக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளை சிரிக்காமல் தடுத்தார். பின்னர் அம்முனிவரின் முற்பிறவி வரலாறை கூறலானார். முற்பிறவியில் தேவலன் என்று அந்தணனாக பிறந்து மனைவியுடன் வாழ்ந்து வந்த அவர் பிறகு எந்த பெண்ணுடனும் உறவு கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருந்த நிலையில் தேவலோக ரம்பை அவரை கண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டிட அவர் மறுத்தார். அப்போது அவள் வக்கிர புத்தி படைத்த அம்முனிவர் உடலும் வக்கிரமாகுமாறு அவர் அதுவரையில் பெற்ற புண்ணியமும் இழக்குமாறும் சபித்தாள். அது கேட்ட அந்தனர் தீக்குளிக்க முற்பட்ட போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றி தடுத்து அவருக்கு அஷ்டாவக்ரன் என்று பெயர் சூட்டினார். பின்னர் நெடுங்காலம் தவமியற்றி வந்த அவர் தேவி ராதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் கண்டதும் அவர்களை வணங்கி துதித்திட அவரின் சாபம் நீங்கியது. பிரம்மன் மோகினி. மோகினி என்ற அப்சர பெண் பிரம்மதேவரை திருமணம் செய்ய விரும்ப அவர் வெறுக்க அவள் இனி பிரம்மதேவரை துதிப்பதை யாவரும் நிறுத்திவிடுமாறு சபித்தாள். பிரம்மதேவர் நாராயணரிடம் முறையிடச் சென்றார். அங்கு 4 முகங்கள் கொண்ட பிரம்மதேவர் 10 தலைகள் 100 தலைகள் 1000 தலைகள் கொண்ட பிரம்மதேவர்களை கண்டு குழப்பமுற்று அது குறித்து நாராயணரை கேட்க அவர் இப்பேரண்டத்தில் உள்ள பல உலகங்களில் பல பிரம்மாக்கள் உள்ளனர் என்றார். அது கேட்ட பிரம்மதேவரின் அகம்பாவம் நீங்கியது. பிரம்மதேவர் புனித கங்கையில் நீராடினால் மோகினியின் சாபம் நீங்கிவிடும் என நாராயணர் கூறியருளினார். அதனால் பிரம்மதேவர் அகம்பாவம் நீங்கி பணிந்தார். சிவனார் பணிவடைதல். ஒரு சமயம் சிவபெருமான் பிருகாசுரனுக்கு அவன் யார் தலை மீது கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாவர் என அவன் வேண்டியவாறு வரம் தர அவன் சிவன் தலை மீது கை வைத்து பார்க்க வர அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார். அங்கு அந்த பிருகாசுரனிடம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, இந்த பொய் கூறும் சிவனாரை எப்படி நம்புகிறாய்? அவர் உனக்கு வரம் தரவே இல்லை. வேண்டுமானால் உன் தலை மீது கை வைத்து சோதித்து பார் என கூற அவன் தன் தலை மீது கையை வைக்க எரிந்து போனான். இதனால் மனம் போனபடி வரமளித்து வந்த சிவனார் பணிவு கொண்டார். இந்திரன் கர்ப்பத்தை அடக்குதல். ஒரு சமயம் இந்திரன் கர்ப்பமடைந்து பிரகிருதி தேவியை உதாசீனப்படுத்த அதனால் சாபம் பெற்று இந்திரலோகம் அனைத்தையும் அவன் இழந்தான். பின்னர் விஸ்வகர்மனை கொண்டு அமராவதி நகரை புதுப்பித்த போது திருப்தி அடையாத அவன் மேலும் மேலும் அப்பணியிலேயே விஸ்வகர்மாவை ஈடுபடுத்த விஸ்வகர்மா வேறெந்த பணியிலும் ஈடுபட முடியாமல் பிரம்மதேவரிடம் முறையிட்டார். பிரம்மதேவர் அவனை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அழைத்து சென்று விவரிக்க ஸ்ரீ மகாவிஷ்ணு சிறு பாலன் வடிவம் கொண்டு தேவேந்திரன் முன் தோன்றினார். தேவேந்திரனை நோக்கி, அந்த பாலன் எத்தனை அழகிய நகரம் இது! வேறெந்த விஸ்வகர்மாவும் இத்தனை சிறப்பாக அமைக்க மாட்டான். இன்னும் எத்தனை காலம் விஸ்வகர்மாவை வேலை வாங்க போகிறாய் என்று இளைஞன் கேட்டான். இதனால் கோபம் கொண்டு தேவேந்திரன் இளைஞனிடம், உனக்கு எத்தனை இந்திரன்களை தெரியும்? எத்தனை விஸ்வகர்மாக்களை அறிவாய் என்று கோபத்துடன் வினவினான். மணல் துளி போல் எண்ணற்ற இந்திரன்கள் உள்ளனர். பேரண்டத்தில் உள்ள ஒவ்வொரு உலகத்திலும் ஒவ்வொரு தேவேந்திரன். ஒரு இந்திரனின் ஆயுள் காலம் 71 யுகங்கள். பிரம்மதேவரின் ஒரு நாள் காலத்தில் 28 இந்திரர்கள் தோன்றி மறைந்தனர். அச்சமயம் சாறை சாறையாக ஓர் எறும்பு வரிசை காணப்பட்டது. பையன் அந்த வரிசையை காட்டி புன்னகைத்து கொண்டே கூறினான், இவற்றை நானே படைத்தேன். இவை ஒவ்வொன்றும் முற்பிறவியில் ஒரு இந்திரன். ஆனால் இப்போது எறும்புகளால் பிறந்திருக்கின்றன என்றான். தேவேந்திரன் வெட்கமடைந்து தன்னுடைய பொய் கர்வத்தை விட்டு விஸ்வகர்மனை போக விட்டான். அக்னி பணிதல். ஒரு சமயம் அக்னி உலகையும் எரிக்க முற்பட்டது. அது சமயம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு சிறுவன் வடிவில் அக்னி முன் தோன்றி
ஒரு நாணலை கொடுத்து எரிக்குமாறு கேட்டது. அப்போது அக்னி தன் ஜுவாலைகளால் சிறுவனை சூழ்ந்து கொண்டது. ஆனால் சிறுவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாணலும் எரிக்கப்படவில்லை. இவ்விதம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அக்னியின் கர்ப்பத்தை அளித்தார். அடுத்து இராமாயணம் குறித்தும் இப்புராணம் கூறுகிறது. அது எல்லோருக்கும் தெரிந்ததாகையால் இங்கு கொடுக்கப்படவில்லை. கம்சன் ராதை கண்ட கனவு. கம்சன் இரவினில் மிகவும் பயங்கரமான கனவுகள் கண்டு மனம் கலங்கி புரோகிதர் சாக்கியரை அழைத்து கூறிட, அவர் ஒரு யாகம் செய்து அதில் சிவதனுசை வழிபட வேண்டும் என்றும், நடுவில் வில் உடைந்து விட்டால் கம்சனுக்கு மரணம் நிச்சயம், அதை முன்னிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வடமதுரைக்கு வருவித்து கொன்றுவிடலாம் என்றும் கூறினார். ராதையை விட்டு பிரிதல். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்து வர அக்ரூரரை கம்சன் அனுப்பினான். தேவி ராதையும் சந்திரன் விழுவது போலவும் உலகமே இருளில் மூழ்கிவிட்டதாகவும் கனவு கண்டாள். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதையை சமாதானப்படுத்தி கோலோகத்தில் ஸ்ரீதாமன் கொடுத்த சாபம் குறித்து நினைவூட்டி, தானும் அவளும் 100 ஆண்டு காலம் பிரிந்திருந்து பின்னர் இணைவோம் என்றும் கூறினார். பின்னர் ராதையை சமாதானம் செய்து நந்தன் யசோதை இருவருக்கும் பிரிவு கூறி பலராம சுவாமியுடன் வடமதுரைக்கு புறப்பட்டான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். வடமதுரை செல்லும் வழியில் எதிர்பட்ட ஒரு கூன் முதுகு கொண்ட திரிவக்ரா என்ற பெயர் கொண்டவளை அழகியாக சுந்தரியாக மாற்றி அவளுக்கு அவள் முற்பிறவியில் சூர்பனகை என்பதை நினைவூட்டினார். அவர் ஆசனத்தின் மீதேறி சுதர்சன சக்கரத்தால் கம்சன் தலையை வெட்டினார். வடமதுரைக்கு வந்த நந்தனிடம் தன்னை அவர்கள் மகனாக நினைப்பதை மறக்குமாறு கூறினார். மேலும் தேவி ராதை உண்மையில் கோபி அல்ல, அவளை தோற்றுவித்தது நானே என்றும் கூறினார். அவள் பிரகிருதி தேவி, நானே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் சிவனார், சூரியதேவன், அக்னிதேவன், வாயுதேவன் என்றும் எல்லாவற்றிலும் நானே உள்ளேன். என்னில் அனைத்தும் குடிகொண்டுள்ளன. நானே பரமாத்மா, நானே பரபிரம்மம் என்றார். மேலும் அன்றாட சடங்குகள், சகுனங்கள், கனவுகள், தான தர்மம், கிரகணங்கள், பலவகை மக்களின் கடமைகள், நல்லொழுக்க விவரங்கள் ஆகியவற்றை குறித்தும் விவரித்தார். உத்தவர் தூது. வடமதுரையில் தங்கி இருக்கும்போது உத்தவரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்திற்கு தூது அனுப்பினார். அங்கு சென்ற உத்தவர் தேவி ராதை மிகவும் மெலிந்து சோகமே உருவாக காட்சியளித்தாள். பட்டாடை ஆபரணங்கள் இன்றி எளிமையாக காணப்பட்டாள். ஆனால் உத்தவரை கண்டு அவரிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து செய்திகள் கேட்டு மகிழ்ச்சியுற்று அவருக்கு அளவில்லா பரிசுகள் அளித்தாள். வடமதுரை திரும்பி வந்ததும் உத்தவர் தான் தேவி ராதையிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனம் வந்து ராதையை சந்திப்பார் என்று கூறினேன். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் உறங்கும் பொழுது கனவில் ஒரு நாடகம் நிகழ்த்தினார். ஆனால் விதி வேறு மாதிரி இருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராம சுவாமி கல்வி கற்க சென்றனர். அங்கு கோபர் வடிவில் குருகுலவாசம் செய்து பின்னர் வடமதுரைக்கு ராஜ உடையில் வந்தார். அடுத்து துவாரகை நகரை உருவாக்கி குருக்ஷேத்திர போரில் கௌரவர்களுக்கு எதிராக பாண்டவர்களுக்கு உதவி செய்தார். மகாபாரதம் எல்லோரும் அறிந்த ஒரு கதைதானே. ராதா கிருஷ்ணர் இணைதல். சித்தாசிரமம் சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தேவி ஸ்ரீ ராதையும் கணேசரை வழிபட்டனர். அப்போது அங்கு பார்வதி தேவி வந்து ஸ்ரீதாமன் சாபம் முடிந்தது, அவர்கள் இருவரும் இணைந்து வாழ்வார்கள் என்றார். பிரபாச தீர்த்தத்தில் இணைந்ததாக வேறொரு இடத்தில் கூறப்பட்டுள்ளது. ராதை கோகுலம் அடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலத்தினருக்கு பழக்கமான உடையில் தேவி ராதையிடம் வந்து சேர்ந்தார். தேவி ராதை மகிழ்ச்சியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சேர்ந்திட கோகுலவாசிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மலர் மாலைகள், தாம்பூலம், தேன், பட்டாடைகளுடன் மகிழ்ச்சி கொண்டு வரவேற்றனர். கோலோகத்திலிருந்து வந்த தேவலோக தேரில் ஏறி ராதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பிருந்தாவனம் அடைந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழலூதும் நந்தகோபன் சிறுவனாக காட்சியளித்தார். ஓர் ஆலமரத்தடியிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலவாசிகள் அனைவரிடமும் பிரம்மதேவர் முதல் புல் வரையில் எல்லாமே மாயைதான் என்று கூறி வரப்போகும் கலியுகத்தின் கொடுமைகளை விவரித்து அனைவரையும் கோலோகம் செல்லச் செய்தார். மறுபடியும் தேவி ஸ்ரீ ராதை தேவியாகி பொன்மய ஆசனத்தில் பெண்டிர் புடைசூழ வீற்றிருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 100 ஆண்டுகள் வடமதுரையிலும் துவாரகையிலும், நந்தன் இல்லத்தில் 11 ஆண்டுகளும், தேவி ராதையுடன் பிருந்தாவனத்தில் 14 ஆண்டுகளும், மொத்தம் 125 ஆண்டுகள் வீற்றிருந்தார்.
பாகவதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வேடனால் அம்பெய்யப்பட்டு உடலை விட்டு வைகுந்தம் சேர்ந்து அவதாரத்தை முடித்தார் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்புராணம் அவர் முடிவை வேறு விதமாக வர்ணிக்கிறது. அவதார முடிவில் லக்ஷ்மி தேவி துவாரகையை விட்டு அகன்றார். நிலம் நடுங்கிற்று. யாதவர்கள் தங்களுக்குள்ளே அடித்து கொண்டு மடிந்தனர். ஜரா என்ற வேடன் தவறாக அம்பெய்தான். அம்பினால் அடிபட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண பிரம்மதேவரும் தேவர்களும் வந்தனர். எல்லோரையும் சமாதானப்படுத்தினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். வேடன் ஜராவை கோலோகம் அனுப்பினார். பலராம சுவாமி உடல் சேஷ நாகத்துடன் இணைந்து வசுதேவர் கஷ்யப முனிவரிலும் தேவகியானவர் மனைவி அன்னை அதிதி தேவி உடலிலும் கூடினர். துவாரகை கடலில் மூழ்கியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலில் இருந்து ஓர் உருவம் 4 கரங்களில் சங்கம் சக்கரம் கதாயுதம் தாமரை மலருடன் தோன்றி விமானத்திலிருந்து இறங்கி ஷீரோதத்தை திருப்பார்கடலை அடைந்தது. இவ்வாறு இடதுபுறத்தில் இருந்த ஓர் உருவம் பிரிய வலதுபுறத்திலிருந்து யாதவ சிறுவன் கோபாலன் அல்லது கோபபாலகன் உரு வெளிப்பட்டது. இது நிகழ்ந்தது ஸ்வேத தீபத்தில். 4 திருக்கரங்கள் கொண்ட நாராயணர் வைகுந்தம் அடைந்தார். கோபாலன் குழலூதி கொண்டே கோலோகம் அடைந்தான். எல்லோரும் ஹரி ஹரி என்று ஹரிநாம ஸ்மரணம் செய்தனர். கோலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ராதையுடன் ரத்தினமய ஆசனத்தில் அமர அங்கு ராதா நாதா ராதேசா என்ற கோஷம் ஏற்பட்டது. 23ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.